ஜோதிகளின் பிதாவை பணிந்து அவையோரை வாழ்த்தி வணங்கி லூக்கா 2:10 மையவசனமாக்கி மிகுந்த சந்தோஷம் என்னும் தலைப்பின் கீழ் இதோ என் உரை. கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாயிருப்பது உங்களுடைய பலன். நெகேமியா 8:10. மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம். நீதிமொழிகள் 17:22. ஆம், மனிதன் மகிழ்ச்சியாயிருப்பதை தான் நம் பரமபிதா விரும்புகிறார். ஆதி மனிதன் நிறைவுறவிலே தனக்கு கிடைத்த மகிழ்ச்சியை தான் பாவத்தினால் இழந்து நின்ற போது மனிதனை மீட்க பாவத்திற்கு பரிகாரியாகி பரலோகத்தில் சேர்த்து நித்திய மகிழ்ச்சியை அடைய செய்வதற்காக பெத்லஹேமில் பாலனேசுவானார் குமாரனாகிய கிறிஸ்து. அந்த மகிழ்ச்சியை தருவதற்காக சிலுவையில் பாடுபட்டு தொங்கி 3ஆம் நாள் உயிர் தருந்தார் அவர். கவனியுங்கள், கிறிஸ்து பிறப்பு என்ற செய்தியை தேவதூதன் மந்தை மெய்ப்பருக்கு அறிவித்த போது இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்றார். ஐயா, கிறிஸ்துமஸ் என்பது ஒரு ஒருங்கிணைப்பின் குடும்ப விழா. இவ்விழா காலத்தில் நம்மை மகிழ்ச்சியாக்குவது எது? பரிசு பரிமாற்றங்களா, புத்தாண்டைகளா, அல்லது குடும்ப உறவுகளின் சந்திப்பா? லூக்கா 2:10 தூதன் சொற்படி பார்த்தால் கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகரின் பிறப்பு தான் நமக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும். ஆனால் இன்றோ கிறிஸ்துமஸ் தாத்தா வாராரு என்று சொல்ற செய்திதான் எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கின்றது. ஆம், கிறிஸ்துவின் ரத்தத்தால் சம்பாதித்த சபைக்குள் சாண்டா கிளாஸ் என்கின்ற மனிதன் எப்படிங்க நுழைஞ்சாரு? கேட்டால் சொல்லுவார்கள் அவர் ஒரு ஏழைகளின் நாயகன் என்று. நான் கேட்கிறேன், புனித தோமா, மார்ட்டின் லூத்தர், அன்னை தெரேசா என்னும் எத்தனை எத்தனை மிஷனரிகள் இன்று நம் கையில் இருக்கும் திருமறைக்காக பாடுபட்டு நமக்கு பெற்று தந்த எத்தனை எத்தனை தெய்வ மனிதர்கள் செய்யாததையா சாண்டா கிளாஸ் செஞ்சிட்டாரு? கேள் நண்பா, கேள். சாண்டா கிளாஸுக்கும் கிறிஸ்துவுக்கும் ஒரே நிற சிவப்பு வெள்ளை ஆடையா? இது பிசாசுவின் தந்திரம். இன்று இப்படி தோற்றம் போட்டு காண்பிக்கப்படும் சாண்டா கிளாஸ் கூட ஒரு கவிஞனின் எழுதப்பட்ட வரிகளே தவிர ஒரிஜினல் இல்லை என்பதும், சாண்டா கிளாஸ் என்பது சாத்தான் சபைக்குள் புகுத்திவிட்ட ஒரு மாய தந்திரம் என்பதும் இன்றைய தலைமுறைக்கு நாம் சொல்ல வேண்டியது மிக அவசியம். இது ஒரு பக்கம் இருக்க, சபையில் ஆல்டரில், அதாவது பரிசுத்த பீடத்தில் அலங்கரித்து நிற்கின்றது கிறிஸ்துமஸ் மரம். இப்படி திருமறையில் சொல்லப்படாத பல விஷயங்கள் பாரம்பரியம் என்கிற பேர்ல திருச்சபைகள் அசைந்தாடுது. கிறிஸ்துவின் பிறப்பு என்பதும் கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்பதும் ரட்சிப்பு என்பதும் ஒரு சாதாரணமான விஷயமா என்ன? இப்படி உணர்வில்லாமல் கிறிஸ்துமஸை கொண்டாடுகிறோமே. கிறிஸ்துவும் அவர் பிறப்பின் அதிசயத்தையும் மகிமையையும் அவர் தியாகத்தையும் உணர்ந்தால் இதயத்தின் நன்றியில் மலரும் ஆனந்த கண்ணீர் அல்லவா வர வேண்டும்? நரகத்தை பிசாசை ஜெயமெடுத்த மிகுந்த சந்தோஷம் அல்லவா நம்மில் பொங்கி எழ வேண்டும். அதனால் தான் ஆபகம் 3:12 தீர்க்கன் உரைத்தான், மகிழ்ந்திருங்கள், கிறிஸ்துமஸ் தாத்தாவுக்குள் அல்ல, நம் கர்த்தருக்குள் களி கூறுவோம், நம் ரட்சிப்பின் தேவனுக்குள். இவ்வாண்டு கிறிஸ்துமஸ் அதற்கு சாட்சியாகட்டும். கிறிஸ்துமஸ் என்பது சகல ஜனங்களுக்கும் வழங்கப்படும் ஆவிக்குரிய ஆனந்தம். பயப்படாதிருங்கள் என்று பயத்தை நீக்கும் பேரின்பம், பரிபூரண சந்தோஷம், இதயத்தில் அமைதியையும் நம்பிக்கையும் தரும் பேரின்பம். ஆக கிறிஸ்துமஸை ஒவ்வொரு நாளும் ஒரு கொண்டாட்டமாக கொண்டாடாமல் அனுதின அனுபவமாக்குவோம். ஒவ்வொரு கிறிஸ்துமஸும் நம் இறை உறவை புதுப்பிக்கட்டும். மனித உறவுகளின் ஒன்றிப்பு கபடற்ற இதயங்களில் உருவாகட்டும். அதே சமயத்தில் இம்மகிழுறவின் நற்செய்தியை இருளில் கிடக்கும் அந்நிய ஜாதியாருக்கு நாம் அறிவிக்காவிட்டால் நமக்கு ஐயோ என்பதும் நினைவில் நிற்கட்டும். நன்றி.